கனடாக்கு புதுசாக வராக்கள் ஊபர் ஈட்ஸ் செய்கிற மூலம் மணி மேக் பண்ணலாமா? என்கிட்ட 2-3 பேர் மெசேஜ் பண்ணிடுங்க. இப்போ கனடாக்கு புதுசாக வந்திருக்கோம், எங்களுக்கு ஜாப் தர்றது நம்ம எங்களுக்கு ஜாப் செட் ஆகலை. ஸோ அந்த ஜாப் செட் ஆகிற வரைக்கும் ஊபர் ஈட்ஸ் செய்கிறது நல்லமா, அப்படி இல்லாட்டி டோர் டேஷ் செய்கிறது நல்லமான்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஊபர் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான ஊபர் ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ஊபர் டிரைவர்னு சொல்கிறேன். ஊபர் டிரைவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட கார் இருக்கணும். அந்த கார் ஒரு 7 to 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிற காராக இருக்கணும், புது காராக இருக்கணும். புது கார்னால் பிராண்ட் நியூவில் ஒரு 7 to 8 வருஷத்துக்குள்ளே இருக்கணும் அதோட என்ன மேக் மாடல். ஸோ அந்த காரிங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணி உங்களோட பேக்ரவுண்டெல்லாம் கிளியர், அதாவது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் கிளியர்னு சொன்னால் நீங்கள் ஊபர் செய்யலாம். நீங்கள் டொரண்டோ ஜிடி ஏரியாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிடிசின்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் ஒன்று எடுத்தது இப்போ தான் நீங்கள் ஊபர் செய்ய விடுவாங்க. ஆனால் நீங்கள் வேறு ஏரியாவில் இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த பிடிசி லைசன்ஸ் தேவையில்லை. நீங்கள் ஊபரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஒர்க் பெர்மிட்டில் இருந்தால் ஒர்க் பெர்மிட், ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்தால் ஸ்டூடெண்ட் பெர்மிட், நீங்கள் பிஆரில் இருந்தால் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க, நீங்கள் ஓடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊபர் ஈட்ஸ் இல்லை. ஊபர் ஈட்ஸ்ன்னு சொன்னால் ஆக்கள் ஊபர் ரைடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களை ரைட் புக் பண்ணுவாங்க. அவங்க நம்ம காரில் ஏற்றிட்டு போய் அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அவங்க விடுறது. ஊபர் ஈட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன சாப்பாடோட வேணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களை நம்மளோட வாகனத்தில் எதிரால. இப்போ நீங்கள் ஊபர் ரைட்ஸுக்கு தான் கூடுதலான பேக்ரவுண்ட் செக்கிங், உங்களோட கார் புதுசாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ். ஓகே, ஆனால் ஊபர் ஈட்ஸ் எப்படிங்கன்னா நீங்கள் உங்களோட கார் எவ்வளோ டப்பா காராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன ஓட போகிறது நீங்கள் தான். ஓகே, ஆனால் நீங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கட்டாச்சு. ஆனால் கார் புதுசாக இருக்கனால எந்த அவசியமும் இல்லை. அப்படி கார் இல்லைன்னா கூட உங்கள்கிட்ட பைக் இருக்குன்னு சொன்னால் உங்களோட பைக்கை ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு பைக்கில் ஊபர் ஈட்ஸ் செய்யலாம். அப்படி நீங்கள் நடந்து கூட ஊபர் ஈட்ஸ் செய்யலாம். உங்களுக்கு தேவையானதோ அந்த ஊபர் ஈட்ஸை வச்சுட்டு போகிறதுக்குரிய பேக்ரவுண்டு தான். எனக்கு கனடா வந்த புதுசுக்குள்ளே ஓகே என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஊபர் ஈட்ஸ் செஞ்சார். அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் பைக் ரெண்ட் பண்ணார். டொரண்டோவில் நிறைய பைக் ரெண்டல் பிளேசஸ் இருக்குது, எலக்ட்ரிக் பைக் ரெண்டல் பிளேசஸ் இருக்குது. அதில் நீங்கள் பைக் ரெண்டல் பண்ணால் எனக்கு ஞாபகம் இன்றைக்கி அவர் சொன்னது $100 வீக்குக்கு சம்திங் நினைக்கிறேன். ஒரு வீக்குக்கு $100 நீங்கள் பைக் ரெண்டல் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் டிபாசிட் மாதிரி என்ன கொடுக்கணும், அப்புறம் பைக்கை திரும்ப கொடுத்து அப்புறம் டிபாசிட் தந்துடுவாங்க. வீக்கு $100 மாதிரினா மந்த்துக்கு $400 அப்படி வரும். நீங்கள் பைக் ரெண்டல் பண்ணி அதை ஊபர் ஈட்ஸில் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஊபர் செய்யலாம். நீங்கள் டவுன் டவுன் போனீங்கன்னு சொன்னால் நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். என்ன லஞ்ச் டைமுக்கும் டின்னர் டைமுக்கும் நீங்கள் ஊபர் செய்யலாம். நீங்கள் கனடாவுக்கு புதுசாக வந்திருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலை எடுக்கிற, ஆனால் இதை விட பெஸ்ட்டான வேலை நீங்கள் எங்கே வேறு வேலை எடுக்கிறது தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட். இதை நீங்கள் லைஃப் டைம் பூரா செய்யலாமான்றா இல்லை, ஏன்னா இது ஒரு சைட் ஹசல் மாதிரி தான். ஓகே, இதை நீங்கள் ஃபுல்லாக செஞ்சு லட்சக்கணக்கில் பணம் உழைக்கலாமான்றா எஸ், அது இப்படி செய்கிறாக்கள் இருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 12 hour மேக்ஸிமம் ஓடலாம். ஒரு நாளைக்கு 12 hour தான் ஆன்லைனில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 12 hour ரெஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக ஷேராக்கள் இருக்காங்க. ஓகே, ஃபுல் டெடிகேஷன். அப்படி செய்வீங்கன்னா நீங்கள் நார்மலாக லிவிங் ஒன்று மேக் பண்ணலாம். ஆனால் சைட்டஸ் ஒரு நாளைக்கு 4 hour 5 hour அப்படி செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய பணம் மேக் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு புதுசாக வந்தாலும் இருப்பீங்கன்னா நீங்கள் இது செய்யலாம், சர்வைவ் ஆகலாம். அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் இது ஸ்கூட்டர்கள் இருக்கும், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் ஒரு 100, 200, 300, 400 இருக்கும். ஓகே, பாவிச்சே ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பார்த்து நீங்கள் வாங்கி எடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூட்டரை வச்சு நீங்கள் ஊபர் ஈட்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ ஊபர் ஈட்ஸ் பண்ணி அதாவது அடுத்தது டோர் டேஷ். ஓகே, இந்த ரெண்டையும் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்களான்ட்டா எஸ். ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்திருப்பீங்கன்னு சொன்னாங்க ஊபர் ஈட்ஸும் சின் ஒர்க்குள்ளே தான் கால்குலேட் பண்ணப்படும். சில ஆட்கள் நினைக்கிறேன் நான் போய் ஜப்புக்கு போய் ஒர்க் பண்ணால் தான் அது சின்னில் கால்குலேட் பண்ணப்படும். நான் ஊபர் ஓடுறது, ஊபர் ஈட்ஸ் இல்லாட்டி ஊபர் ஓடுறதெல்லாம் சின்னில் கால்குலேட் பண்ணப்பட மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வரான்னு சொல்லி இல்லை, நீங்கள் ஊபர் ஈட்ஸ் செய்கிறனாலும் சரி ஊபர் செய்கிறனாலும் சரி நீங்கள் உங்களோட ஒர்க் பெர்மிட் உங்களோட சின் நம்பர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அதுவும் உங்களோட ஜப்பாக தான் கருதப்படும். ஸோ நீங்கள் எத்தனை ஹவர் ஆன்லைனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எத்தனை ஹவர் ஒர்க் பண்ணீங்கிறது கருதப்படும். ஓகே, ஆன்லைனில் இருக்கிறது இல்லை, நீங்கள் எத்தனை ஹவர் டெலிவரி பண்ணீங்க. இப்போ ஆன்லைனில் 5 hour இருக்கீங்க, ஆனால் 4 hourக்கு நீங்கள் ரைட்ஸ் போயிடுங்க. அதாவது நார்மல் ரைடாக இருந்தாலும் சரி ஊபர் ஈட்ஸ் பண்ணாலும் சரி, அதாவது டெலிவரி பண்ணாலும் சரி 4 hour செய்றீங்கன்னா 4 hourங்கிறது நான் நினைக்கிறேன் அப்படி தான். ஓகே, 4 hourங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணதுக்குள்ளே கருத பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் இருந்த அமௌண்ட் இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணின அமௌண்ட். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்கன்னு சொன்னால் இப்போ கனடா ரூல் 24 hourக்கு மேலே ஒரு கிழமையில் ஒர்க் பண்ணிடலாம். ஸோ 24 hour கூடுதலாக நீங்கள் ஊபர் ஈட்ஸ் செய்ய முடியாது. ஊபர் ஈட்ஸோ ஊபர் ரைடோ நீங்கள் செய்ய முடியாது. 24 hourக்குள்ளே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஒரு வீக்கு சரியாக கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஊபர் இதிலேயே காட்டுவாங்க எத்தனை ஹவர் இந்த வீக்கில் எத்தனை ஹவர் நீங்கள் வேலை செஞ்சுருங்க, ஆன்லைனில் எத்தனை ஹவர் இருந்துறீங்க, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிடுங்க எத்தனை ஹவர்னு சொல்லி. அதில் ஒர்க் பண்ணிக்கிற ஹவர் 24 hour தாண்டாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இந்த கொஷனுக்குரிய ஆன்சர் நீங்கள் ஊபர் ஈட்ஸ் செய்கிற மூலம் மணி மேக் பண்ணலாமான்ட்டா எஸ் பண்ணலாம். புதாக்களுக்கு இது ஒரு நல்ல ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, அதாவது ஒரு நல்ல வேலை உண்டு, பார்ட் டைம் ஒர்க் உண்டு. ஆனால் இதிலேயே ஃபுல்லாக டிபெண்ட் ஆகிருக்காதீங்க, இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க். ஓகே,
இதுக்குள்ளே இதில் வின்டரில் ஃபாலில் எல்லாம் சரியான கஷ்டம், பயங்கர கூலாக இருக்கும். அதில் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு இல்லாட்டி நடந்து டெலிவரி பண்ணுறதெல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்ட் டைம் தேடி ஒரு 2-3 மாதத்துக்கு பார்ட் டைம் கிடைக்கிற வரைக்கும் இது செய்யலாமாட்டா தாராளமாக செய்யலாம். புதுசாக கனடாவுக்கு வந்து நிறைய பேர் இதை செய்கிறாங்க. ஓகே, செஞ்சு அதை ஒரு சைட் ஹஸ்டில் அது பிறகு செஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று கிடைச்ச பிறகு நீங்கள் உங்களோட வேலையில் உதாரணத்துக்கு உங்களுக்கு 18 ஹவர் தான் தராங்க, ஒரு 16 ஹவர் தான் தராங்கன்னா இன்னொரு 8 ஹவருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஊபர் டெலிவரி பண்ணலாம், ஊபர் இது பண்ணலாம். ஏன்டா அநேகமாக 8 ஹவர் தான் எல்லா ஷிஃப்ட்டும். சில நேரம் பார்ட் டைம் நீங்கள் வேலை போகல, சனி ஞாயிறு மட்டும் தான் வேலை தருவாங்க. அப்போ 2 ஷிஃப்ட் இருந்தால் 16 ஹவர் தான் வரும். மிச்சம் இருக்க ஒரு 8 ஹவர்ஸ் மணியானமாக போகும். அந்த டைமுக்கு நீங்கள் ஊபர் டெலிவரி வேலை பண்ணி அந்த 24 ஹவரை கவர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் வரீங்க, பிஆரில் வரீங்க, அப்படி சம்திங் வரீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 12 ஹவர் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் இது ஃபுல் டைமாக செய்கிறதுக்கு நல்ல இதான்ட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஸோ ஆல்ரெடி கனடாவில் இருந்து இந்த ஊபர் ஈட்ஸ் அப்படி ஊபர் செய்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க, இதை ஃபுல் டைமாக செய்கிறதுக்கு நல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குதா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் வலிக்குன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.